தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். அதிமுகவிலிருந்து பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் உருவாக்கிய திராவிட முன்னேற்ற கழகத்தில் இன்றைக்கு நம்முடைய தளபதி அவர்கள், கழக தலைவர் அவர்கள் எங்களை தாய்க்கழகத்தில் இணைத்து கொண்டிருப்பதில் நான் தளபதி அவர்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டு இருக்கின்றேன். திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு அதனுடைய கழகத்தினுடைய தலைவராக பொறுப்பேற்று 2021 தமிழகத்தினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்று மக்கள் நலத்திட்டங்கள், சமூக பாதுகாப்பு திட்டங்கள் ஆகிய திட்டங்களை எல்லாம் ஒருங்கி செயல்படுத்திய முதலமைச்சராக நம்முடைய தளபதி அவர்கள் இன்றைக்கு தமிழகத்திலே வலம் வந்து கொண்டிருக்கிறார்கள். தேர்தல் நேரங்களில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தேர்தல் அறிக்கையின் மூலமாக கொடுத்த வாக்குறுதிகள் அத்தனையும் 100% நிறைவேற்றிய ஒரே முதலமைச்சர் நம்முடைய தளபதி தான் என்பதனை இன்றைக்கு நாடு கண்டிருக்கிறது. ஒரு மனிதனுக்கு உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இருப்பிடம், இதை நிறைவாக ஆளுகின்ற முதலமைச்சர் எந்தவித பாகுபாடும் இல்லாமல் மக்களை காப்பாற்றுகின்ற நிலையில் இருந்து கொண்டு நம்முடைய தளபதி அவர்கள் அத்தனை பெருமக்களுக்கும் உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இருப்பிடத்தை திட்டமிட்டு இன்றைக்கு வழங்கி கொண்டிருக்கிறார்கள் என்பதனை நான் இங்கு சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். கடந்த 2021 தேர்தல் அறிவிக்கப்பட்டு அப்போது முதலமைச்சராக இருந்த பழனிசாமி முந்திக்கொண்டு தேர்தல் பிரச்சாரத்தை ஆரம்பித்தார். நம்முடைய பத்திரிகை, தொலைக்காட்சி நண்பர்களெல்லாம் நம்முடைய தளபதியை பார்த்து, பழனிசாமி அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்தை ஆரம்பித்து விட்டார், நீங்கள் எப்போது தேர்தல் பிரச்சாரத்தை துவங்க போகிறீர்கள் என்று கேட்டபொழுது, யார் பழனிசாமி தேர்தல் பிரச்சாரத்தை ஆரம்பித்து விட்டாரா, உறுதியாக நான் மகத்தான வெற்றி பெற்று தமிழகத்தினுடைய முதலமைச்சராக வருவேன் என்று அந்த நேரத்தில் பதிலாக தந்தார். அந்த அடிப்படையில் 2021 மக்களுடைய அன்பை பெற்று தமிழகத்தினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்று மக்களுக்கு என்ன திட்டங்கள் மூலம் செயல்படுத்தி அவர்களுடைய நல்வாழ்விற்கு அத்தனை திட்டங்களையும் இன்றைக்கு நடைமுறைப்படுத்துகின்ற முதலமைச்சராக நம்முடைய தளபதி அவர்கள் வலம் வந்து கொண்டிருக்கிறார் என்பதை நான் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டு இருக்கிறேன். ஒவ்வொரு திட்டங்களையும் மக்கள் பயனுள்ள திட்டங்கள், அந்த திட்டங்களுடைய பலன் இன்றைக்கு வாழ்கின்ற மக்களும் பெற வேண்டும். எதிர்காலத்தில் 50, 100, 200 ஆண்டுகளுக்கு பின்னாலே வருகின்ற நம்முடைய எதிர்கால சந்ததியும் பெற வேண்டும் என்று பார்த்து தான் நம்முடைய தளபதி அத்தனை திட்டங்களையும் அறிவித்ததோடு மட்டுமல்லாமல் செயல்படுத்தியதோடு மட்டுமல்லாமல் அந்த திட்டத்தினுடைய முழு பயனும் மக்களுடைய திருக்கரங்களில் கிடைக்கின்றனவா என்று தினந்தோறும் ஆய்வு செய்து அந்த பணியை நிறைவாக ஆற்றுகின்ற முதலமைச்சராக, இந்தியாவிலே தலைசிறந்த முதலமைச்சராக நம்முடைய தளபதி விளங்கி கொண்டிருக்கிறான் என்பதனையும், அதிலும் எந்த சூழ்நிலையில் தமிழகத்திலிருந்து, நம்முடைய மாநிலத்திலிருந்து வரிகள் மூலமாக, செஸ் மூலமாக மத்திய தொகுப்பிற்கு வரியாக சென்று கொண்டிருக்கின்ற நிலை, இது எல்லா மாநிலங்களும் மத்திய அரசுக்கு செலுத்துகின்ற ஒரு நிலை இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி. அப்படி செலுத்துகின்ற பொழுது மீண்டும் அந்த நிதியை பகிர்ந்து அளிக்க வேண்டிய மத்திய அரசு தமிழகத்திற்கு 3 நிதிநிலை கமிஷன் மூலமாக நமக்கு வரவேண்டிய நிதி 40%. ஆனால் மத்திய அரசு, ஒன்றிய அரசு தந்ததோ 4% தான். ஆனால் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தமிழகத்தினுடைய, நம் மாநிலத்தினுடைய சொந்த நிதி ஆதாரத்தை கொண்டு அவர்கள் இங்கு அறிவிக்கப்பட்ட அத்தனை திட்டங்களையும் நிறைவேற்றுகின்ற முதலமைச்சராக, நீங்கள் மத்திய அரசு
நிதியை தந்தாலும் சரி தராவிட்டாலும் சரி, எம் மக்களுக்கு எம் மாநிலத்திலிருந்து பெறப்படுகின்ற நிதியை மீண்டும் அம்மக்களுக்கு நான் பல்வேறு திட்டங்கள் மூலமாக கொண்டு போய் சேர்ப்பேன் என்ப சூளுரைத்து இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் செயல்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் என்பதையும், ஒரு நாடு வளம் பெற வேண்டும் என்று சொன்னால் தொழில் வளம் பெருக வேண்டும். தொழிற்சாலைகள் மிகுதியாக அந்த பகுதியில் நிறுவ வேண்டும். ஆனால் நம்முடைய தென் மாவட்டங்கள், தெற்கத்திய மாவட்டங்கள் தொடர்ந்து புறக்கணிக்கப்படுகின்ற காரணத்தினால் அத்தனை தொழிற்சாலைகளும் சென்னை அதனுடைய சுற்று வட்டார பகுதியிலையும் கோயம்புத்தூர் போன்ற நகரங்களில் தான் உருவாக்கப்படுகின்ற நிலை கடந்த காலங்களில் இருந்தது. இந்த தொழிற்சாலைகள் தமிழ்நாடு முழுவதும் பரவலாக்கப்பட வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தோடு நமது தளபதி அவர்கள் வெளிநாடுகளுக்கு சென்று முதலீட்டாளர்களை இங்கு அழைத்து வந்து லட்சக்கணக்கான முதலீடுகளை தொழிற்சாலையை தொடங்கி ஈர்த்து மதுரை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி போன்ற மாநிலங்களில் இன்றைக்கு பல்வேறு சிறு தொழிற்சாலை முதற்கொண்டு பெரிய கனரக தொழிற்சாலை மட்டும் உருவாக்குவதற்கு நடவடிக்கை எடுத்து லட்சக்கணக்கான கோடி ரூபாய்கள் இன்றைக்கு முதலீடாக பெறப்பட்டு நம்முடைய இளைஞர்கள் நம்முடைய மாவட்டத்திலே வேலைவாய்ப்பை பெறுகின்ற ஒரு சூழலை உருவாக்கி இருக்கிறார். முன்பெல்லாம் வெளிநாடுகளில் வெளி மாவட்டங்களுக்கு சென்றோ அல்லது வெளிநாடுகளுக்கு சென்றது வேலைவாய்ப்புகளை உருவாக்குகிற சூழல் இருந்தது. ஆனால் இன்றைக்கு அப்படி இல்லை. படித்த இளைஞர்கள், நம்முடைய இளைஞர்கள் நம் மாநிலத்திலே நம்முடைய மாவட்டங்களை வேலைவாய்ப்பை பெறுகின்ற ஒரு நல்ல சூழல் உருவாக்கப்பட்டிருக்குன்னு சொன்னால் அது நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் தளபதியுடைய தலைமையில்தான் சிறப்பாக நடைபெற்றிருக்கிறது என்பதை நான் இங்கு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகம் பல்வேறு பிரச்சனைகளில் சிக்குண்டு கிடக்கிறது. அதன் பொதுச் செயலராக தனக்குத்தானே முகடம் சுற்றி கொண்ட எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலராக வந்தால் அனைத்து தேர்தலிலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு உண்டு என்று அவர் தலைமை கழகத்தில் தன்னுடைய அடிமைகளை வைத்து பேச வைத்ததன் காரணமாக அவர் பொறுப்பேற்ற காலத்திலிருந்து இன்று வரை 11 தேர்தல்களை பழனிசாமி சந்தித்து பெரும் தோல்வி தான் அடைந்திருக்கிறார் என்பதனை நான் இங்கு சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். நாடாளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தல்கள், ஊரக உள்ளாட்சி தேர்தல், இடைத்தேர்தல்கள் இவைகள் ஒன்றில் கூட பழனிசாமி வெற்றி பெறவில்லை. ஏனென்று சொன்னால் எந்த நோக்கத்திற்காக அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகம் உருவாக்கப்பட்டதோ அந்த நோக்கம் இன்றைக்கு சிதைக்கப்பட்டிருக்கிறது. அதிமுகவுடைய இயக்கம் வளர்வதற்கும் கழக சட்டபதியை தலைவர் அவர்கள், புரட்சி தலைவர் அவர்கள் உருவாக்கினார்கள். கழகத்தினுடைய பொதுச் செயலாளரை கழகத்தினுடைய அடிப்படை தொண்டர்கள் தான் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர்களை தேர்தல் மூலமாக தேர்வு செய்யப்பட வேண்டும் என்ற விதியை அவர் கொண்டு வந்தார்கள். மற்ற விதிகளெல்லாம் திருத்தம் செய்யவோ ரத்து செய்யவோ காலத்திற்கேற்றவாறு இடம் உண்டு. ஆனால் இந்த ஒரே ஒரு விதியை, பொதுச் செயலாளரை தேர்ந்தெடுக்கிற முறையில் அடிப்படை தொண்டர்கள் தான் தேர்தல் மூலமாக தேர்வு செய்யப்படும் விதியை திருத்தம் செய்யவோ ரத்து செய்யவோ கூடாது என்ற விதியை கொண்டு வந்தார்கள். ஆனால் பழனிசாமி சர்வாதிகார போக்கால், ஆணவ போக்கால் தலைவர் கொண்டு வந்த அந்த சட்ட விதியை இன்றைக்கு மாற்றி பொதுச் செயலாளராக போட்டியிடுவது 10 ஆண்டு காலம் 10 மாவட்ட கழக செயலாளர் முன்மொழிய வேண்டும், 10 மாவட்ட கழக செயலாளர் வழிமொழிய வேண்டும், 5 வருடம் அவர் போட்டியிடுவர் தலைமை கழகத்தில் நிர்வாகியாக இருக்க வேண்டும். இப்படி ஒரு விதியை இணைத்தார். யார் போட்டியிட முடியும்? மிட்டாதார்கள், மிராசதார்கள், ஜமீன்தார்கள் தான் போட்டியிட முடியும். இந்த சூழ்நிலையை அதிமுக உருவாக்கப்பட்ட காலத்திலிருந்து இந்த விதியை யாரும் திருத்தவோ ரத்து செய்யவில்லை. ஆனால் புரட்சி தலைவர் வகுத்த அந்த விதியை சற்று பழனிசாமி அவர்கள் ரத்து செய்து, அதோடு மட்டுமல்லாமல் நம்முடைய புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மா அவர்கள் நிரந்தர பொதுச் செயலாளர் மாண்புமிகு அம்மா அவர்கள் தான் பொதுக்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றினோம். அதையும் ரத்து செய்துவிட்டு தனக்குத்தானே பொதுச் செயலராக சுற்றி கொண்டதன் காரணமாக இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகம்
அதனுடைய நிலை இன்றைக்கு எடப்பாடி திமுகவாக மாறியிருக்கிறது என்பதையும், இந்த செயலை அதிமுகவை குளிதோண்டி புதைத்த அந்த பாவ செயலை பழனிசாமியும் அவரோடு இணைந்திருக்கிற உதயகுமார், இந்த உதயகுமார் எங்கிருந்து வந்தாரோ அந்த ஆள், நான் போய் ராமநாதபுரம் செல்ல இந்த நாடாளுமன்ற தேர்தலை போட்டிட்டேன். பன்னீர்செல்வத்தை கூட்டு 6 பன்னீர்செல்வத்தை, அதுவும் இன்சியல் ஓ இருக்கிற பன்னீர்செல்வமாக பார்த்து அங்கே கொண்டாந்து நிப்பாட்டினா இருந்தாலும் என்னை தோற்கடிக்க பிறகு என்னாச்சு? அந்த 6 பேருக்கு டெபாசிட் போச்சு. இரட்டையில் நிற்பாட்டியிருந்தாங்களே ஒரு வேட்பாளர் பெருமாளுங்கிறவர், அவருக்கும் டெபாசிட் போச்சு. வெறும் 95,000 ஓட்டு, கிட்டத்தட்ட 14 லட்சம் வாக்காளர்களுடைய அந்த 10 லட்சம் வாக்குகள் பதிவானது. அதில் வெறும் 90,000 ஓட்டுகள் தான் இரட்டையிலை பெற்றது. இன்றைக்கு நான் சுயேட்சையாக போட்டியிட்டு 10 லட்சம் பதிவான வாக்கில் 3,62,000 வாக்குகள் பெற்று மக்களுடைய நான் ஏன் நாடாளுமன்ற தேர்தலில் நின்றேன் என்று சொன்னால், தர்மயுத்தம் ஆரம்பிக்கப்பட்ட எங்களுடைய வலிமை பொதுமக்களிடத்தில் எந்த அளவுக்கு இருக்கிறது, ஆதரவு இருக்கிறது என்பதை நிரூபித்து காட்டுவதைத்தான் நான் போட்டியிட்டேன். மக்கள் எங்களுக்கு தான் வரவேற்பளித்து வாக்களித்தார்கள் என்ற நிலையை நாங்கள் அந்த தேர்தல் மூலமாக உறுதி செய்திருக்கிறோம் என்பதனை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். நம்முடைய தலைவர் பெண்கள் நாட்டின் கண்கள் என்று எண்ணி பெண்களுக்கு பல்வேறு வகையான அவர்கள் முன்னேற்றத்திற்கு பல்வேறு உதவியான நலத்திட்டங்களை அறிவித்திருக்கிறார்கள். பெண்களுக்கு உரிமை தொகை மாதந்தோறும் வழங்கப்படுகிறது. அதிலும் இந்த 3 மாதத்திற்கு சேர்த்து 2 மாதத்திற்கு முன்பாகவே சேர்த்து 5,000 ரூபாயை இரவோடு இரவாக தமிழ்நாடு முழுவதும் வங்கி கணக்கில் செலுத்தப்பட்டு விட்டது என்ற விவரம் கூட அவர்களுக்கு தெரியவில்லை. காலையில் 7 மணிக்கு பேங்க்லேருந்து ஃபோன் வருது, ஐயா உங்கள் கணக்கில் 5,000 ரூபா வந்து விழுந்திருக்கு. யாருங்க 5,000 ரூபாய்க்கு படுறது? நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் தாங்க செலுத்தியிருக்கிறாரு, நீங்கள் வந்து பெற்றுக்கொள்ளலாம் என்று சொன்ன செய்தி இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்லை. அதிர்ச்சி வைத்தியம், ஒரு இன்ப அதிர்ச்சியை நாட்டு மக்களுக்கு தந்த ஒரே முதலமைச்சர் நம்முடைய தளபதி அவர்கள்தான். இவ்வளவு இடர்பாடுகள், மத்திய அரசு எந்தவித உதவியும் செய்யாத நிலையிலும் நம்ம தமிழகத்தினுடைய பொருளாதார வளர்ச்சி இதுவரை இல்லாத நிலையை 11.08% உயர்ந்திருக்கிறது. மத்திய அரசினுடைய பொருளாதார வளர்ச்சியோடு 8% கீழே தான் இருக்கிறது. ஆக மத்திய அரசு உரிய நிதியை தராவிட்டாலும் என் மக்களுக்கு தமிழக நிதி ஆதாரத்திலிருந்து அத்தனை திட்டங்களையும் நிறைவேற்றி இந்தியாவிலேயே அதிகமான பொருளாதார வளர்ச்சி கண்ட மாநிலம் இன்றைக்கு தமிழ்நாடு தான் என்ற நிலையை நம்முடைய தளபதி அவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள் என்பதை நான் இந்த கூட்டத்தின் மூலமாக பணிவோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். தொடர்ந்து அங்கே விசில் வந்துட்டு இருக்குது. இந்த விசில் தான் நம்முடைய ஆதி காலத்திலிருந்து நம்முடைய தேசிய கீதமாக ஒலித்து கொண்டு இருக்கிறது என்பதையும், விசில் சத்தம் கேட்டாலே நம்ம உறுதியாக அனைத்து தேர்தலிலும் உறுதியாக மாபெரும் வெற்றி அடைவோம் என்பதுதான் நிலை. இன்றைக்கு நீங்கள் இங்கே நிறைவாக வருகை புரிந்து உங்களுடைய திருமுகலில் ஒரு மலர்ச்சி, ஒரு மகிழ்ச்சியை நான் காணுகிறேன். ஏனென்று சொன்னால், தேர்தல் இப்போ அறிவிச்சிருக்காங்க. நான் தேர்தல் அறிவிக்க 2 வருஷத்திற்கு முன்னாலே நீங்கள் தேர்தல் கால பணிகளை தளபதியிட்ட கட்டளையை ஏற்று நிறைவாக செய்து முடித்திருக்கிறீர்கள், கடமை செய்திருக்கிறீர்கள் என்பதை நான் நன்றாகவே அறிவேன். நாளை தேர்தல் வந்தால் கூட அதில் மாபெரும் வெற்றியடையக்கூடிய பூர்வாங்க அடிப்படை பணிகள் நீங்கள் நிறைவாக செய்து முடித்திருக்கிறீர்கள் என்ற நிலை இன்றைக்கு இருக்கிறது. அத்தனை நிலைகளிலும் நீங்கள் உங்களுடைய கடமையை கிளைக்கழகத்திலிருந்து மேலே மாநிலம் வரைக்கும் இந்த செயல்களை நிறைவாக செய்து முடித்தீர்கள் என்பது அதனால தான் எல்லா கட்சியும் பார்த்து பயப்படுது. இப்போ தேசிய அளவில் ஒரு கட்சி உருவாக்கியிருக்காங்க, கூட்டணி. அந்த கூட்டணி தோற்றுருவோம், கண்டிப்பாக தோல்வியை தழுவ போகிறோன்னு சொல்லி யாரோ கூட்டணிக்கு கூட்டிருக்க, ஐயோ நான் வரமாட்டேன், உங்களோட சேர்ந்த நான் தோல்வி அடைஞ்சிருன்னு சொல்லி ஒதுங்குகிற காட்சி இன்றைக்கு தமிழகத்தில் நடைபெற்று கொண்டு இருக்கிறது.
ஆகவே பெரியோர்களே, தாய்மார்களே, தொடர்ந்து எவ்வளவு இடர்பாடுகள் வந்தாலும் நமக்கான உரிமைகளை பெற்றுத்தருகின்ற முதலமைச்சராக, மாநில சுயாட்சியை பெற்றுத்தருகின்ற முதலமைச்சராக, சமூக நீதியை அனைத்து தரப்பட்ட மக்களுக்கும் பரவலாக்கப்பட வேண்டிய உழைக்கின்ற முதலமைச்சராக, அனைத்து மக்களும் ஒரு தாய் மக்கள் என்று பாவித்து பாகுபாடு இல்லாத நல்ல முதலமைச்சராக, மனிதாபிமான முதலமைச்சராக இன்றைக்கு வலம் வந்து கொண்டிருக்கின்ற நம்முடைய தளபதி அவர்கள் நீ பெரியவர் நான் பெரியவர் என்ற நிலையிலே இல்லை. தலைவர்கிட்ட எல்லாரும் ஒரு தாய் மக்கள், சமநீதியோடு மக்கள் வாழ வேண்டும் என்ற கொள்கையின் அடிப்படையில் பெரியார் அந்த பகுத்தறிவினை இன்றைக்கு நிலைநிறுத்துகின்ற தலைவராக வலம் வந்து கொண்டு இருக்கின்றார் என்பதையும், கல்வியில் மாணவ செல்வங்களுக்கு அனைத்து நிலைகளிலும் பல்வேறு நிதி உதவி தந்து அவர்கள் உயர்கல்வி வரை இலவச கல்வியை தருகின்ற முதலமைச்சராக, தொழில் பலம் பெறுகின்ற முதலமைச்சராக, விவசாயத்துறையில் நாடு முதல்நிலை மாநிலமாக முன்னேறக்கூடிய கடமை செய்கின்ற முதலமைச்சராக, கூட்டணி அமைத்து அந்த கூட்டணியிலிருந்து ஒரு கட்சி கூட வெளியேறி போகாத கட்டுக்கோப்போடு அத்தனை பேரையும் அரவணைத்து செல்கின்ற முதலமைச்சராக, ஒரு தலைசிறந்த ஆட்சியை நாட்டு மக்களுக்கு அர்ப்பணிக்கின்ற முதலமைச்சராக நம்முடைய தளபதி இன்றைக்கு ஒரு சிறப்பான ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார். என்ற சூழ்நிலையில் 5 ஆண்டுகள் கடந்து மீண்டும் தேர்தல், சட்டமன்ற தேர்தல் நாம் எதிர்நோக்கின்றிருக்கிற நாம் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்ற ஒரு நல்ல தீர்ப்பு வழங்க வேண்டிய எஜமானர்களாக நீங்கள் இருக்கிறீர்கள். எஜமானர்களாக நீங்கள் இருக்கிறீர்கள். நீங்கள் ஒரு நல்ல தீர்ப்பினை எழுதுகின்ற ஒரே தலைவர் நம்முடைய பேரறிஞர் அண்ணா அவர்கள், முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவி மாண்புமிகு அம்மா அவர்கள், இன்றைக்கு நம்முடைய தளபதி ஸ்டாலின் அவர்கள், இவர்கள்தான் மக்களுடைய அன்பை பெற்று முதலமைச்சரான தலைவர்கள். மற்ற தலைவர்களால் நாமினேட்டட் தலைவர்கள் தான். மக்களுடைய வாக்குகளை, அபிமானத்தை பெற்ற தலைவர்களாக இவர்கள் வலம் வந்து கொண்டிருக்கிறார். அந்த வரிசையில் நம்முடைய தளபதி அவர்களும் இன்றைக்கு 5 ஆண்டு காலம் ஒரு சிறப்பான ஆட்சியை தந்திருக்கிறார். ஆண்ட முதலமைச்சர் மீண்டும் ஆளுகின்ற உரிமையை 2வது முறையாகவும் பெறப்போகிற தலைவர் நம்முடைய தளபதி தான் என்பதை நாடு காணுகின்ற ஒரு நல்ல காட்சி, காணுகின்ற நிலையை அத்தனை பெருமக்களும் இன்றைக்கு நல்ல தீர்ப்பினை எழுத தயாராகிவிட்டார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில்தான் சிறுபான்மை பெருமக்களுக்கு பாதுகாப்பு அரணாக இருக்கின்ற ஒரே இயக்கம் தமிழகத்திலே திராவிட முன்னேற்ற கழகம்தான் என்று மக்கள் எண்ணிக்கொண்டிருக்கின்ற, செயல்படுத்தி கொண்டிருக்கின்ற தளபதி அவர்கள் அனைத்து தரப்பட்ட மக்களுடைய அன்பினை பெற்று வர இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் மகத்தான வெற்றியை பெற்று மீண்டும் 2ஆம் முறையாக தளபதி அவர்கள் முதலமைச்சராக வருவதற்குரிய ஆக்கப்பூர்வமான கடமைகளை நீங்கள் செய்து வெற்றி கனியை பறித்து தளபதி அவருடைய திருக்கரங்களில் தருவோம் என்று சொல்லி நம்முடைய சின்ன நல்லா சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. அதாவது இந்த உலகத்தை, பூமியை ஆளுகின்ற கோள்கள் 9 கோள்கள் தான் இன்றைக்கு இந்த பூமியை ஆண்டு கொண்டிருக்கிறது. அதில் மிகவும் சக்தி வாய்ந்த கோள் சூரியன். சக்தி வாய்ந்த சூரியன். எந்த காலத்திலும் சூரியன் வெல்வதற்கு இந்தியாவில் மட்டுமல்ல உலகத்திலேயே எந்த நாடும் இல்லை என்ற நிலை இருக்கிறது. ஆக நம்முடைய சின்னம் உதயசூரியன் சின்னத்தில் அனைத்து மக்களும் பெருவாரியான வாக்குகளை அளித்து வெற்றி சின்னமாக உதயசூரியன் மகத்தான வெற்றி பெற்று வெற்றி கணியை நம்முடைய தளபதிக்கு திருக்கணியை சமர்ப்பிப்போம் என்று சொல்லி வாய்ப்பளித்தவர்களுக்கு நன்றி கூறி விடுகிறேன். நன்றி, வணக்கம்.